ரசிகர்களை சந்தித்த டிஎன்ஏ திரைப்படத்தின் நடிகர் அதர்வா. செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய்க்கு முதல் ஆளாக சர்ப்ரைஸ் கொடுத்த நடிகர் அதர்வா. இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா சஜாயான் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள டிஎன்ஏ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இந்நிலையில் இப்படத்தின் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் மற்றும் நடிகர் அதர்வா ஆகியோர் கோவை பிராட்வே திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் அதர்வா பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தது. ஸோ நானும் என் டேரக்டர் வந்திருக்கோம். சரி, எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அண்ட் இட் ஃபெல்ட் ட்ரூலி ஓவர்வெல்மிங் டு see the theaters. அண்ட் உண்மையிலேயே ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இன்னைக்கு பார்த்தவங்க தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஹியூஜ் திங் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓவர்வெல்மிங் அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ படத்தோட ஸ்க்ரீனிங் இப்போ வந்து எல்லா தியேட்டர்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ பிராட்வே சினிமாஸில் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அதில் அதிகபட்சமாக சொன்னால் இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இது ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து யோசித்தோம். அப்புறம் அதிகபட்சமாக இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனை பக்கத்தில் இருக்கும் அந்த படம் அப்படின்னு எங்களுடைய குறிக்கோள் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபைனலாக வந்து தேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி வந்து இது என்னோட 4வது படம். ஒரு நாள் பொறுத்து, மான்ஸ்டர், ஃபரானா, அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தேட்டரில் கோயம்புத்தூர்ல படம் பார்க்கறது, என்னோட படம் பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதர்வா பிரதர் படம் பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். பிளஸ் பிராட்வே சினிமாஸோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இஸ் ஃபினாமினல். ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸ்கோர் வைஸ்லையும் சரி, சவுண்ட் வைஸ்லாம் சரி, ப்ரொஜெக்ஷனாகவும் சரி. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் பிராட்வே சினிமாஸில் வந்து பாருங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ ஃபேமிலியாக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெட்டராக கனெக்ட் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து the tickets and bookings are also பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ we are going to visit few more audiences. அடுத்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருக்கும். நிச்சயமா கோயம்புத்தூர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா, ஃபேமிலியோட போற மூடு இருந்துச்சுன்னா நீங்க டிஎன்ஏ வந்து பாருங்க. அதர்வா நிமிஷா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் they've ever done அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. we are also looking forward to hear more from you. Thank you. இல்ல, இந்த கதையோட கரு வந்து என்கிட்ட ரொம்ப நாளா இருந்தது. அப்புறம் அதர்வா பிரதருக்காக ஒரு கதை நம்ம சொல்லணும்னு போகும்போது இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன். அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, தயாரிப்பாளரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தாரு. ஸோ அப்படிதான் இந்த படம் உருவாச்சு. கடைசி வரி மட்டும் புரியல. இல்ல, டெஃபினட்டா நான் ஆடியோ லான்ச்ல சொல்ல மாதிரி ஆனந்த் இல்லைன்னா இந்த படம் இல்ல, திவ்யா இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு நான் சொன்னேன். இது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேபிஸ், பிளாக் மார்க்கெட் பேபிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது ஆனந்தும் திவ்யாவுக்கான படம். அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அன்புக்கான படம். அந்த அன்பு வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரேம்ல வந்ததுமே அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ், இது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அதனால எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சரியான அந்த இது நடிப்புத்திறன் வந்து இன்னும் வெளியும் அங்கீகாரம் சரியில்லை. இந்த படத்தில் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. எப்படி அவர்கிட்ட உருவாக்குனீங்க? டேலண்ட் இஸ் டேலண்ட். அதை பயன்படுத்திக்கிறது எங்களை மாதிரி இயக்குநர்கள் கிடையாது. இப்போ நல்லா நடிக்கிறாரு, நல்ல ஃபைட்டு போடுறாரு, நல்லா டான்ஸ் பண்றாரு. ஐ லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஸோ எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொமான்ஸ்ல இருந்து இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு, அதர்வா பிரதர் ஒரு பையனாவும், இவரு ஒரு குழந்தைக்கு அப்பாவாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த பேண்ட் வித் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருக்கு. நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் புல் ஆஃப் திஸ். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட். ஸோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி நிறைய கதைகள் வரும் நான் நம்புறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் படம் தான். பட் அதை தாண்டி எனக்கு வந்து அந்த ஆனந்த் அண்ட் திவ்யாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த 2 கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ற அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes ரொம்ப லைவ்லியா எனக்கு ஃபீல் ஆச்சு.
அண்ட் என்னால் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் பண்ணும்போது என்னால் ஓகே ஒரு ரெகுலராக நம்ம பண்ணுற படங்களை விட இதுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல படமாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக என்னால் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்கோப் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் பண்ணேன். அண்ட் ஐ டெஃபினெட்லி ஷோர் இட்ஸ் ஒர்க் இன் மை ஃபீல்ட். இல்லை, நாங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்டென்சிவாக போயிட்டு எல்லா இடத்துலையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ஜஸ்ட் டு சி தி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் எவ்ரி திங், டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து அவங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே எங்கள் தியேட்டர்ஸில் நல்ல போது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்வைட் பண்ணாங்க. ஸோ இட் வெல் வெரி நைஸ். ஸோ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் எஸ், அவங்க எல்லாருமே போகும்போது வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன. அதனால தான் we are just doing theatres. எந்த ஜோன் கம்ஃபர்ட்டா இருக்கு? டைம் அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்ஸ் கண்டினியூஸா 100 இன்னைக்கு நடிகர் இது கூட அந்த டைம் பேசலாம். இது சார் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி கிடையாது சார். நான் ஒரு நடிகன். ஸோ எப்படி இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 days ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனால் ஐ திங்க் ஐ கேன் டூ இட். பட் எஸ், வந்துட்டு எனக்கு ஆக்ஷன் வந்து பிடிச்சி பண்ணுவேன். ஸோ கம்ஃபர்ட்டை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது. பட் அதை தாண்டி இப்போ எனக்கு லவ் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ லவ் படம் பண்ணிட்டு இருக்கேன். நிமிஷா வந்து இஸ் a kind of blessing in the film. ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நிமிஷா தவிர எங்களுக்கு வேற யாரும் இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல. நிமிஷா தவிர இந்த கதையை நம்ம யார்கிட்டயும் சொல்லலை. நாங்கள் ஒரே ஒரு ஹீரோயின்ட்ட போனோம், அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டே செட்டில் இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு ஃப்ரேம்ல உட்காந்ததுமே டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அது சரின்னு படுது. அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர். இந்த படத்துல வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவங்களுக்கு. ஆக்சுவலா அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு, அது ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு அவங்க நடிச்ச விதம், அந்த 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 துல்லியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லி ஒரு படத்தோட ஷூட்டிங் 50 நாள் 60 நாள் நடக்கும். அவங்க இந்த படத்துல ஒரு 25 நாள் கிட்ட நடிச்சாங்க. 25 நாளும் அவங்க அந்த கேரக்டராகவே பர்ஃபெக்டா வந்து ஒரு வாட்டியும் முன்னாடி நிற்கிறது பார்க்கும்போது எனக்கு அவங்க ஒரு எவ்வளோ ஒரு அழகான ப்ரொஃபஷனல், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான தொழில்முறை நடிகர் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஷூட்ல இருக்காங்க, அதனால ஜாயின் பண்ணிக்க முடியல. நல்லா இருந்தது சார். ஐ மீன் எங்களுக்கு நல்லா இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் குழந்தையோட நடிக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸில் வந்து குழந்தை கையிலே இருக்கும். அண்ட் அது வந்து நம்ம டம்மியில் எதுவுமே வைக்க முடியாது, குழந்தையோட தான் நடிக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு குழந்தைக்கு என்ன டைமில் வந்து அந்த ஷார்ட், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்துட்டு சாப்பிட வைக்கணும் இல்லை தூங்க வைக்கணும்னா அந்த டைம் எங்களால் ஷூட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் எல்லாருக்கிட்டையும் கன்சென்ட்ஸ் வாங்கி தான், அவங்கவுங்க மதர்ஸ் கிட்ட கன்சென்ட்ஸ் வாங்கி அவங்க மதர்ஸை செட்டில் வச்சு தான் இருக்கும். டாஸ்கிங்காக இருந்தது, பட் நல்லா இருந்துச்சு. ஐயோ, உண்மையிலே அவங்க ஒரு பால் ஆஃப் எனர்ஜி சார். நான் வந்து நிமிஷா கிட்ட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருப்பேன், நீ எவ்வளோ பிளெஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு நான் நடிச்சிருக்கேன் நிறைய பேரோட, பட் நானும் ஒரு ஆக்டர் இல்லையா. ஸோ என்னோட ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியும். பட் நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செட்டில் வந்து நின்னாங்கன்னா இல்லை அந்த ஃப்ரேம்குள்ள இருந்தாங்கன்னா நேச்சுரலாக அவங்களால வந்துட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ரீடேக்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் நாங்கள் எதுவுமே போடல நிமிஷாவுக்கு. ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன வருமோ அதுவே பெஸ்ட்டாக இருக்குது. So I think we are very blessed to have Nimisha with DNA. முதல்ல வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது ரிலீஸ்க்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து அந்த நல்ல படம் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரெசிப்ரோகேட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பார்க்காதவங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியான ஒரு படம். ஸோ இட் பி அ பர்ஃபெக்ட் வீக்கெண்ட். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்கமிங் மூவிஸ் இப்போ we did one film called வலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் முடிச்சிருக்கேன். அதுவும் அதை தாண்டி இன்னொரு படம் பராசக்தி அப்படின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. அண்ட் இதே முரளி அப்படின்னு 2 படம் போயிருக்கு. அதுவும் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல படமா இருக்கும் சார். ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு டைட்டில். ஸோ 100% ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும், ஒரு நல்ல படமா இருக்கும். அண்ட் எஸ், அதுவும் வந்துட்டு ஐ அண்ட் ஸ்ட்ராங் ஆன் எமோஷன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமா தான் இருக்கும். ஐ விஷ் விஜய் சார் a very very happy birthday. அதான் சொல்லுங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸுக்கு வந்து மொபைல் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் 30 செகண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப பழகிட்டோம்.
ஸோ 30 செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் உட்கார்றதுக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் அவங்களால உட்கார முடியும். டிஎன்ஏல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரை அட்ரஸ் பண்ணிருக்கோம். படம் வந்து இனிஷியலா அந்த ப்ரெமைஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லுமே அது மொமெண்ட் அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அப்புறம் ரெண்டு வரைக்கும் அந்த படம் வந்து ரைட்டா என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கான்சியஸ் சாய்ஸ் தான். அதனால இந்த ஆடியன்ஸ் வந்து நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் மூடுல இருந்து வெளியில வந்து ஒரு கதைனா அந்த கதை சொல்றதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல படம் பாக்குறாங்க. ஸோ இன்னும் அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சார் இமைக்கா இரண்டாவது இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். சார் பார்வையில பேன் இந்தியா மூவிஸ் எப்படி சார் பார்க்கறீங்க? சார் ஐ திங்க் நாங்கள் வந்துட்டு ஒரு படம் வந்து ரொம்ப ஆனஸ்டா எடுத்தா அண்ட் எல்லாரோடய ரெசனேட் ஆனால் அது இட் ரீச்சஸ் அ வைடர் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஸோ எஸ், சில படங்க பேன் இந்தியா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க, சில படம் இட் பிகம்ஸ் பேன் இந்தியா. ஸோ ஐ சீ இட் அஸ் அ வெரி குட் திங் சார். ஏன்னா இந்த லாங்குவேஜ் பேரியரே கம்ப்ளீட்டாக உடையுது இல்லைங்களா? ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம்.